அதாவது இவங்களுடைய இந்த 2 வருஷம் 2.5 வருஷம் ஆட்சியில் இவங்க என்னென்ன சொன்னாங்க, என்னென்னத்தை செஞ்சுட்டு இருக்காங்கன்றத மக்கள் இப்போ முக்கால்வாசி பேர் தெளிவாயிட்டான். எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அண்ணாமலையை திட்டுறது, மோடிஜியை திட்டுறது, இதை தவிர வேற எதுவுமே செய்யலை. இந்த 2 வருஷமா இவங்க இதே வேலையாகவே அழைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த நேத்தி கூட 2 பொண்ணு பார்த்து பஸ்ஸில் இறங்கிட்டு நீங்கள் தானே சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுது. சார் நாங்களாம் சொல்ல பைண்டில் வச்சுருக்கோம், வெளியில் நாங்கள் காட்டிக்கவே மாட்டோம், அவன் வந்து கேட்டாலும் சரி போட்டுருவாங்கன்னு சொல்லிவிடுவோம், ஆனால் போட போகிறது நாங்கள் பிஜேபிக்கு தான்ட்டு சைலண்டாக என்கிட்ட காதில் சொல்லிட்டு போகுது. இப்போ தேர்தலுக்குள்ள நிச்சயமா நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வியூ மக்கள் கிட்ட எடுபடலன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அடிதடியில கூட இவனுங்க இறங்குவாங்க. எடப்பாடி யார பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துவாரு? செல்லூர் ராஜுவியா இல்ல ஓட்டவாயி ஜெயக்குமாரியா? கேட்கறேன். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இவங்க சிந்திக்கணும். இப்ப மக்கள் ஓட்டு போட கேட்கும் போது இவங்க என்ன கேட்பாங்க? நிச்சயமா இந்த கேள்வியை கேட்டா இவங்களால பதில் சொல்ல முடியுமா? பிரேமலதா விஜயகாந்தால முதல்ல கிருஷ்ணசாமியை அவர் தொகுதியில் என்ன செஞ்சிருக்காருன்னு அவரை பார்க்க சொல்லுங்க முதல்ல. இவர் அப்புறம் தமிழ்நாட்டை பத்தி இவர் பேசலாம். ஜூன் 4ஆம் தேதி நாங்க கொண்டாட போறோம் 2 கொண்டாட்டம். ஒன்னு பிஜேபியோட வெற்றி, இன்னொன்னு பிஜேபி மாநில தலைவர் எதிர்கட்சியை கலங்கடிக்க போகும் அண்ணாமலையின் பிறந்த நாள் விழா. இது 2த்தையும் சேர்த்து வச்சு நாங்கள் கொண்டாட போகிறோம். அதை நீயும் உன் திராவிட மாடலும் பார்க்க தான் போறீங்க. வெயிட் அண்ட் see. TN News 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்தில் திமுக அதாவது உதயநிதி ஸ்டாலின் செங்கலை கொண்டு தான் பிரச்சாரம்லாம் செய்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மக்கள் இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா இப்படிலாம் பண்ணா? நிச்சயமா மாற்றத்தை இந்த தடவை ஏற்படுத்தும். அதை ஏற்படுத்த போகிறது பிஜேபி கூட்டணி. ஏன்னா மக்கள் மனசில் சாதாரணமாக இருக்குது. அதாவது வெளிப்படையாக மக்கள் வெளியில் சொல்கிறது இல்லை. இப்போ அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள். அதாவது வெளியில் சொன்னால் தானே இவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணுறாங்க, ஏதாவது கலவரத்தை பண்ணுறாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க, காசு அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்கன்ட்டு இப்போ பாதி மக்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதோட ரியாக்ஷன் மாறுதலாக இருக்கும். இப்போ சொல்கிறவங்க கூட அவன் கட்சிக்காரன்லாம் சர்வசாதாரணமாக சொல்கிறான், 1000 ஓட்டு வாங்குவான் பிஜேபின்னு பார்ப்போம் அப்படிங்கிறான். நான் நினச்சிட்டேன் முட்டாளே இருக்கிற இதோ பார்த்து இப்போ தெரியாது, தேர்தல் முடிச்ச உடனே ரிசல்ட் வந்தோடனே தெரியும்னு நினைப்பேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது இவங்களுடைய இந்த 2 வருஷம் 2.5 வருஷம் ஆட்சியில் இவங்க என்னென்ன சொன்னாங்க, என்னென்னத்தை செஞ்சுட்டு இருக்காங்கன்றத மக்கள் இப்போ முக்கால்வாசி பேர் தெளிவாயிட்டான். எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அண்ணாமலையை திட்டுறது, மோடிஜியை திட்டுறது, இதை தவிர வேற எதுவுமே செய்யலை. இந்த 2 வருஷமா இவங்க இதே வேலையாகவே அழைச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தப்பானவங்க மேலே தானே, தப்பு செஞ்சவங்க மேலே தானே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை இவன் ஏன் பிஜேபி பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லி மக்கள் மைண்டை மாற்றுறதுக்கு இவனுங்க அந்த வழியில் முடிவு பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அது நடக்காது. எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. தப்பு செய்யாமல் அவனை ஒண்டி யாரும் கைது பண்ணலையே. அதுக்கு தான் அந்த நேத்தி கூட 2 பொண்ணு பார்த்து பஸ்ஸில் இறங்கிட்டு நீங்கள் தானே சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுது. சார் நாங்களாம் சொல்ல பைண்டில் வச்சுருக்கோம், வெளியில் நாங்கள் காட்டிக்கவே மாட்டோம், அவன் கேட்டாலும் சரி போட்டுருவாங்கன்னு சொல்லிவிடுவோம், ஆனால் போட போகிறது நாங்கள் பிஜேபிக்கு தான்ட்டு சைலண்டாக என்கிட்ட காதில் சொல்லிட்டு போகுது. அந்த அளவுக்கு மக்களோட மனசு நிச்சயமாக மாறி இருக்கு. நிச்சயமாக இந்த தேர்தலில் பிஜேபி சீட்டுகளை பிடிக்கிறது நிச்சயம். எண்ணிக்கை எங்களுக்கு முக்கியம் இல்லை, பிஜேபியோட ஓட்டு சதவீதம் நிச்சயமாக திமுகலாம் மூக்கில் வரல் வைக்கிற அளவுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் திமுக இருக்கக்கூடிய பிரச்சார வழிகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க பிரச்சார வழிகள்னு பார்த்தீங்கன்னா பழைய மெத்தடு தான். அவங்க மேடையிலையோ இல்லை மைக்கை வச்சு பிரச்சாரம் பண்ணுறதுலையோ அவங்களுடைய முக்கியமான கான்செப்ட் கிடையாது. அவங்களோட கான்செப்ட் எப்படி தெரியுமா? இதே மாதிரி, அதாவது மறைமுகமாக, அதாவது ஒரு டீ கடையில் 4 பேரை நிற்க வைக்கிறது, அவங்க அந்த கட்சிக்காரங்கன்னே தெரியாது. சப்போர்ட்டாக 2 பேர் பேசுறது, எதிராக 2 பேர் பேசுறது. அப்போ சப்போர்ட்டாக பேசுகிறவன் என்னென்ன பேசணுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். இவன் எதிராக பேசுகிறவன் கொஞ்சம் அமுக்கி பேசுவான். அப்போ என்ன ஆகும்னா அந்த சப்போர்ட்டாக பேசுகிறவனுடைய இதுதான் அதிகமாகும், பேச்சு தான் அங்கே எடுப்படும். இந்த மாதிரி மக்கள் மனசை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு டீமை உருவாக்கி விட்டுருக்கானுங்க ஒவ்வொரு தொகுதியிலையும். டீ கடைகளில், பப்ளிக் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அன்றைக்கி கூட ஒருத்தர் சொன்னார், பஸ் ஸ்டாண்டில், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் டிஎம்கே வேசியாக கட்டிகிட்டு இருந்தார். அவர் ஒரு பொம்பளை சொல்லுது, கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன், கிளாம்பகத்துலேருந்து இவ்வளோ தூரம் வரவே முடியல, பஸ்ஸு கிடைக்கிறதுக்குள்ள கஷ்டமாக போச்சுன்னா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், ஒரு வார்த்தை,
பிராட்வேல வந்து பஸ் ஸ்டாண்டை கோயம்பேடு மாத்திரம்னு ஒத்துக்கிட்டீங்களே, அதே தூரம் தானே கிளாம்பாக்கம் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், தூரம் அதிகம் சார் அப்படின்னு. இல்லைப்பா நீ தெரியாமல் பேசுகிற, 14 ரூபா பிராட்வேக்கு அதே டிக்கெட் தான் கிளாம்பாக்கத்துக்குன்னு. நான் உடனே ஒரே கண்டக்டர் 70 கண்டக்டர் கூப்பிட்டு, ஐயா இங்கேருந்து கிளாம்பாக்கம் எவ்வளோ அப்படின்னு. 37 ரூபா அப்படின்னு. அதை தான் நான் சொன்னேன், 74 ரூபா கொடுத்து அப் அண்ட் டவுன் வந்திருக்காங்க. அது எப்படி சார் அப்போ கிலோமீட்டர் ஒன்றாகும்? அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, மக்கள் மனசை கலைக்கிறதுக்குன்னு நீங்களாம் இப்படி பேசுகிறீங்களா? அப்போ இவர் பேசுறது மக்கள் மனசை கலைக்கிற மாதிரியா, இல்லை உண்மையை பேசுகிறேன் நான் மக்கள் மனையை கலைக்கிறவா? அப்போ அவங்களுடைய டெக்னிக்கை பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பொய்யை வந்து உண்மையாக பேசுறது தான் அவங்களுடைய டெக்னிக்கே. அதாவது உண்மையை உண்மைன்னு ஒத்துக்க மாட்டோம். ஆனால் பொய்யை வந்து நீங்கள் வந்து கரெக்டான விளக்கம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட சீறி பாய்வானுங்க. அதாவது உங்களை திட்டுறதாவோ இல்லை கெலாட்டா வம்பு இழுக்கிறதாவோ பேசி அந்த மக்கள் முன்னாடி உங்களை பேச விடாம பண்ணிவிடுவானுங்க. அதுதான் இவனுங்க டெக்னிக்கு. இப்போ அந்த மாதிரி வியூவில் தான் இவனுங்க இறங்கியிருக்கானுங்க. இன்னொன்று இவனுங்க கையாளுறது என்னன்னு தெரிஞ்சதுன்னா, இப்போ தேர்தலுக்குள்ளே நிச்சயமாக நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வியூ வந்து மக்கள்கிட்ட எடுபடலைன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அடிதடியில் கூட இவனுங்க இறங்குவானுங்க. இப்போ நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், இந்த துரைப்பாக்கம் ஓஎம்ஆர் ரோடு இருக்குல்ல, அதில் வந்து இந்த முதியோர் இல்லம்லாம் இருக்கான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முதியோர் இல்லமில் போய் கவுன்சிலர்ஸ் தேர் கலெக்ஷன் வந்து அங்கே கலெக்ட் பண்ணுறாங்களாம். இவ்வளோ பர்சன்டேஜ் நீ அந்த கவுன்சிலருக்கு கொடுக்கணுன்ட்டு, கொடுக்கலன்னா நீங்கள் நிம்மதியாக நடத்த மாட்டேங்கிறாங்க. இது என்ன கொடுமை? அவங்க எங்கேருந்தா ஃபண்டு வாங்கி மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வாடகை கொடுத்து முதியோர் இல்லத்தை முடிஞ்ச வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே போயும் அந்த கமிஷனை வாங்குறானுங்க பாருங்க. அதனால் வந்து இவனுங்களுடைய இது வந்து என்ன வேணாலும் செய்வாங்க. பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இவங்க எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்குவாங்க. சட்டத்தை மதிக்கவே மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறதுனா, அதுக்கு மக்கள் வந்து தயாராகும். அவங்க எப்பேற்பட்ட நடவடிக்கையில் இறங்கினாலும் அதுக்கு மக்கள் தயாராகும். இதுதான் என் அன்பான வேண்டுகோள். அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா, இந்த பாமக கட்சி வராதனால வந்துட்டு தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதிமுக சேர்ந்தவங்களும் சரி, நேற்று வந்து பொதுக்கூட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா பிரேமலதாவே வந்து விமர்சனம் செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜயகாந்த் மறைந்த போது, தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது இருந்த அலையை பார்த்துட்டு இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டோட சூழ்நிலை இல்லைன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. ஏன்னா அந்த அம்மாவால் தான் பண்ருட்டி ராமச்சந்திரனை வெளியில் போனார் தேமுதிகவை விட்டு. அப்பேற்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரனை விட சீனியர் வந்து அதில் இருக்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவங்க என்னன்னா, அவங்களோட எண்ணம் தாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு. கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டாங்க. நான் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், இப்போதைக்கு விஜயகாந்த் இல்லாத நிலைமையில் தேமுதிக வளர்க்கணும்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஒரு 5 தொகுதியில் 3 தொகுதி ஜெயிச்சா கூட ஒரு மத்திய அமைச்சர் பதவியை வாங்கிட்டு கட்சியை வளர்க்குற வழியை இவங்க பார்க்கணுன்ட்டு. நான் தெரியாமல் அவங்கள கேட்குறேன், இப்போ வந்து இவங்க போய் எடப்பாடி கூட சேர்ந்துருக்காங்க. இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் கார்கேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, தேவைப்பட்டால் வேறு யாரை கூட மாற்றிப்பாங்க. பிஜேபி கூட்டணியில் மோடி தான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எடப்பாடி யாரை பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துவார்? செல்லூர் ராஜுவியா இல்லை ஓட்டவாய் ஜெயக்குமாரியா? கேட்குறேன். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இவங்க சிந்திக்கணும். இப்போ மக்கள் ஓட்டு போட கேட்கும்போது இவங்க என்ன கேட்பாங்க? நிச்சயமாக இந்த கேள்வியை கேட்டால் இவங்களால பதில் சொல்ல முடியுமா பிரேமலதா விஜயகாந்தால? கேட்குறேன். இப்போ உங்கள் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? யார் எங்களுக்கு இது பண்ணுறாங்களோ, யார் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னா, அப்போ நீங்கள் 2த்துல ஏதாவது 1த்துல வந்து சேர்ந்து தானே ஆகணும். ஒன்று இந்தியா கூட்டணி சேரணும், வந்தால் அது வரப்போகிறதுல அது தெரிஞ்ச கதை தான். எப்படியும் மோடி தான், அது தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து மோடி கூட சேர்ந்துப்பியா? நீ மரியாதை இருக்குமா முதல்ல சொல்லுங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த வழி நடைமுறைகள் தெரியலை. இப்போ எடப்பாடி என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்டாங்க. என்கிட்டயே 1 தான் இருக்குது, அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் எக்ஸ்ட்ரா 1 கொடுத்துருக்காரு சீட்டு. அப்போ அதை ஜெயிக்கலான்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? ஆனால் இதே பிஜேபி கூட்டணிக்கு வந்திருந்தாங்கன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி தர முடியுமா? முடியாது அவங்களால. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. ஏதாவது ஒரு மாநிலத்தில் கூட ஒரு ராஜ்யசபா சீட் எம்பி முருகனை கொடுத்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்க முடியும். இதையெல்லாம் அந்த அம்மா சிந்திக்காமல் முடிவெடுத்திருக்காங்க. யாரோ 4 பேர் வந்து அதிமுகவோட அபிமானியாக இருக்கிறதுனால அவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க முடிவெடுத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? இன்னும் பார்த்தா எடப்பாடியார் வந்து உண்மையான எதிர்கட்சியும் கிடையாது, ஸ்டாலினோட கைக்கூலின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்க, எந்த வித இதுக்குமே எதிர்த்து அவர் கேள்வி கேட்கறதே கிடையாது. இப்போ தான் சவால் விட்டுருக்காராம் நேத்தி. அந்த ஒரு சவால் எதுக்கு? அது கூட தேர்தலுக்கோசரம். இது வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக அவர் இருந்து செயல்படலை. ஆனால் அந்த இடத்துல இருந்து செயல்படுறது யாரு? அண்ணாமலை அவர்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா, நான் சொல்லலை, தமிழ்நாடு பூரா அதுதான் சொல்றாங்க. உண்மையான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரா இல்லை அண்ணாமலையான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதனால இவங்க விமர்சனத்தை பற்றியெல்லாம் கவலையே படக்கூடாது. எடப்பாடியோரோட ஆத்திரம் என்னன்னா, பாமகவை எவ்வளோ விமர்சனம் பண்ணுறாருல, நான் கேட்குறேன், பாமகவால் நீங்கள் எத்தனை தடவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பயனடைஞ்சிருக்கீங்க? ஆட்சியில் பங்கு இல்லை அமைச்சர் பதவியை இது வரைக்கும் நீங்கள் ஏன் கொடுத்துருக்க கூடாதா? ஏன் நீங்கள் பாமகவுக்கு இது வரைக்கும் கொடுக்கல? அந்த கட்சி அழியறதுக்கே நீங்கள் 2 பேர் தான் காரணம். அதாவது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பாமகவை அழிச்சிட்டாங்க. அந்த ஒரு இதில் கான்செப்டில் தான் இப்போ டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு. இவனுங்க 2 பேரும் இனிமேல் விடக்கூடாது, இவனுங்க 2 பேரை ஒதுக்கிட்டு நம்ம வந்து தனி லைனில் நம்ம போவோம் தான் பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்க. இதில் இவங்க விமர்சனம் பண்ணுறது எதுக்குன்னா ஆத்திரத்தில். அதாவது பாமகவோட ஓட்டு, மெயினான ஓட்டு ஒரு 7-8 மாவட்டத்தில் அது நமக்கு பறி போயிடும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஓட்டாவது இருக்கும் மெயினான தொகுதிகளில். அது நமக்கு போகுதுன்ற ஆத்திரத்தில் தான் எடப்பாடியார் இப்படி வயிற்றுச்சலில் தான் பேசுகிறாரு தவிர மற்றபடி அந்த ஆள் வாயால் உண்மை வரல. எதுவுமே வந்து தெளிவான பேச்சு கிடையாது. இதுதான் பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு ஒரு நல்லதுமே செய்யல. மீண்டும் எதற்காக வந்து மோடியை வந்து நாங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி அவர்கள் கூறுகிறார். இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல கிருஷ்ணசாமியை வந்து அவர் தொகுதியில் என்ன செஞ்சிருக்காருன்னு அவரை பார்க்க சொல்லுங்க. முதல்ல அந்த தொகுதியில் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்க சொல்லுங்க. முதல்ல அவர் தொகுதியில் அவரால் ஜெயிக்க முடியுமான்னு பாருங்க. இவர் அப்புறம் தமிழ்நாட்டை பற்றி இவர் பேசலாம். இவர் என்ன எம்எல்ஏ, இவரோட கட்சி எம்எல்ஏ அங்கே இருக்காங்களா சட்டமன்றத்தில், இல்லை எதிர்கட்சி இதில் உட்காந்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது, ஒரு சீட்டு கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன தெரியும்? அங்கே ஸ்டாலின் எழுதி கொடுத்ததை இவர் பேசிக்கிட்டு திரிகிறார். எப்படி திமுகவில் இருக்கிறவங்க எழுதி கொடுத்ததை கிருஷ்ணசாமி பேசிக்கிட்டு திரிகிறார். தெரியாதனமாக தான் கேட்குறேன். இந்த கிருஷ்ணசாமியை இத்தனை 2-3 தடவையாவது தொடர்ந்து இவர் எம்எல்ஏவாக இருந்திருப்பார்ல தென்காசி தொகுதியில். அந்த தொகுதிக்கு என்ன நீ கீழ்ச்சிருக்க? இன்னைக்கு பிஜேபியை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு இவருக்கு என்ன யோகிதை இருக்குது? முதல்ல நான் கேட்குறேன். அங்கே மற்ற சமுதாயத்தை வந்து கேவலப்படுத்தி பிற்படுத்தப்பட்ட பற்றி மற்ற சமுதாயத்தை பற்றி கேவலமாக பேசி அங்கே அவர்களோட அபிவிருத்தி இதுவாக வாங்கிட்டு இருக்காரு இவர். கிருஷ்ணசாமிக்கு அங்கே மரியாதையே கிடையாது. இப்போ பிஜேபியை பற்றி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்குறாரு. இவரை நேரடியாக என்கிட்ட வந்து வாதம் பண்ண சொல்லுங்க, நான் சொல்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் பேட்டி கொடுத்தாங்க இந்த மழைநீர் வெள்ளத்தை போது. ஜிஎஸ்டி மூலமாக எங்களுக்கு வந்ததை விட தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுத்தது தான் அதிகம்ன்ட்டு. இதுக்கு இவரோட கூட்டணி கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது பேட்டி கொடுத்தாரா? 4000 கோடி மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு இந்த மழைநீர் வெள்ளம் இதுக்கு. அதுக்கு முதல்ல 92% நாங்கள் செலவு பண்ணினோம். ஒரு சொட்டு தண்ணி கூட வடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? 42% தான் பணிகள் முடிஞ்சிருக்குன்னாங்க. அப்போ ஏன் 4000 கோடிக்கு என்ன கணக்குன்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலை. அப்போ இதெல்லாம் யார் கொடுத்தது? மழைநீர் வெள்ளத்தும் போது இவர் மோடியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே 4.5 லட்சம் கோடி அவர் வந்து அங்கே சாங்ஷன் பண்ணிட்டார் தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் ஆரம்பிச்சிருக்கிற காலை உணவு திட்டம், அந்த காலை உணவு திட்டத்துக்கு வந்து நிதியே வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து தான் வருது. வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம், இது எல்லாமே மத்திய அரசாங்கம் ஃபண்டு தான். இதெல்லாம் கிருஷ்ணசாமிக்கு தெரியுமா? இன்னைக்கு எது புறவழி சாலைகள், எத்தனை சாலைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு? இவருக்கு என்ன தெரியும்னு இவர் பேசிட்டு இருக்கார். மோடி தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலன்ட்டு. வேணா நான் அடிச்சு சொல்றேன், கிருஷ்ணசாமி அவர்களே, இப்போ உங்களுக்கு தெரியாது, தெரியும். ஆனா உங்க கூட்டணி கட்சிக்காக நீங்க இப்படி பேசுறீங்க. அவங்க எழுதி கொடுத்ததை நீங்க பேசுறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு அங்கீகாரம் இந்த தேர்தலில் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பிஜேபி கையில் தமிழ்நாடு வரட்டும், அப்போ பாருங்க. அப்போ நான் கேட்பேன் உங்களை, கிருஷ்ணசாமியே, அன்னைக்கு வாய்க்கிழிய பேசின கிருஷ்ணசாமியே இப்போ என்ன சொல்கிறேன்னு அப்போ தெரியும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா உங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே நான் நினைக்கல என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள்லாம் வந்து திமுகவோட கைக்கூலிகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
தமிழ்நாட்டை மக்களை ஏமாத்துற இந்த திராவிட மாடலோட கைக்கூலிகள் நீங்கெல்லாம். உங்களுக்கெல்லாம் சாதனை விளக்கத்தை பொதுக்கூட்டத்தில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. மக்கள் மத்தியில் சொன்னா கேட்டா நான் சொல்ல தயார். மோடியோட சாதனைகள் என்னன்ட்டு ஒரே ஒரு சாதனையை சொல்றேன். அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாருன்னு நீ கேட்கிறிய? இன்னைக்கு உலகத்தையே இந்தியாவை பார்க்குற அளவுக்கு திரும்ப பார்க்க வச்சிருக்காரு. அது உனக்கு தெரியுமா? முதல்ல தமிழ்நாடு மேல இவ்வளவு பற்று இருக்கிற கிருஷ்ணசாமி, நாட்டு மேல உனக்கு இல்லையே. இன்னைக்கு உலக நாடுகளில் பேசுறான்டா இந்தியாவோட முன்னேற்றத்தை பத்தி. உனக்கு என்ன தெரியும்? ஒரு மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு நீ பேட்டி கொடுக்குற. மோடி என்ன செஞ்சிருக்காருன்னு இங்க வா மெட்ராஸுக்கு, நான் சொல்றேன் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு காட்டுறேன். இவனுங்க எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கானுங்க உன் கூட்டணி திராவிட மாடல்னு நான் சொல்றேன். அதுக்கு பதில் சொல்ல கிருஷ்ணசாமியால முடியுமா? இவன் திமுகவோட மருமகன், ஒரு இடத்த விடாம வளைச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். G2. அவன் பண்ற அத்தனை ஊழலையும் நான் எடுத்து சொல்றேன். தைரியம் இருந்தா கிருஷ்ணசாமிக்கு நெஞ்சில தைரியம் இருக்கா தட்டி கேட்கறதுக்கு? நீ இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்ட, நீ முதல்ல டெல்லிக்கு போற வழியை பாரு. அதை விட்டுட்டு மோடியை பத்தி கேட்கிற கேள்வி கேட்காது. நீ முதல்ல டெல்லிக்கு போறது இல்லை, அது நிச்சயம் ஆயிடுச்சு. ஏற்கனவே ரிப்போர்ட் வந்துருச்சு. நீ 25% ஓட்டு வாங்குறதே அங்கே சந்தேகம் உண்டு. அதனால நீ சாதனையை பற்றி பேசுறது உனக்கு எந்த யோகிதையும் கிடையாது. மோடியோட சாதனைகளை நீ தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட நேருக்கு நேராவா, இந்த சேனல்காரங்களை காண்டாக்ட் பண்ணு. நான் அந்த நீட் நாராயணனோட பேசணும்னு சொல்ல அன்னைக்கு வா, நீயா நானான்னு பார்ப்போம். நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு, நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போ தெரியும் நீயா நானான்னு. சவாலே விடுறேன். அதனால சும்மா இந்த மோடி என்ன செஞ்சிருக்கேன்னு வெட்டு பேசலாம் பேசிக்கிட்டு இருக்காது. மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உங்கள் கூட்டணியோட அத்தனை ஊழல்களும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை இப்போ தெரியாது உங்களுக்கு. தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ஜூன் 4ஆம் தேதி நாங்கள் கொண்டாட போகிறோம். 2 கொண்டாட்டம். ஒன்று பிஜேபியோட வெற்றி, இன்னொன்று பிஜேபி மாநில தலைவர் எதிர்கட்சியை கலங்கடிக்க போகும் அண்ணாமலையின் பிறந்த நாள் விழா. இது 2த்தையும் சேர்த்து வச்சு நாங்கள் கொண்டாட போகிறோம். அதை நீயும் உன் திராவிட மாடலும் பார்க்க தான் போறீங்க. வெயிட் அண்ட் சி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக அண்ட் அதிமுக தான் போட்டி, பாஜகலாம் ஒரு கட்சி கிடையாது அப்படின்ற போல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கூறுறதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? திமுகவும் அதிமுகவும் தான் எதிரின்னு இவர் சொல்றாரு எடப்பாடி. ஆனால் உண்மையிலே திமுகவும் அதிமுகவும் தான் கூட்டணி. அது தெரியுமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டிஆர் பாலுக்கு முதல்ல டிஎம்கேல சீட்டே இல்லைன்ட்டாங்க. ஏன்னா 5 வருஷமாக அந்த பக்கம் போகலன்ட்டு எங்கள் எம்பியை காணவில்லைன்னு சொல்லி போஸ்டரை விட்டானுங்களாம். கடைசியில் என்ன பண்ணி இப்போ திமுகவில் சீட்டு கொடுக்கப்பட்டது எல்லாமே சின்னவர் மூலமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சின்னவர் முடிவு எடுக்கிறார், அவர் முடியாதுன்ட்டாராம். கடைசியில் ஸ்டாலின் கிட்ட போய் டிஆர் பாலுவே கெஞ்சி இருக்காரு. இதான் எனக்கு கடைசி தேர்தல், தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நான் நின்றுட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு ப்ரெஷர் கொடுத்து தான் இந்த சீட்டையே அவர் வாங்கியிருக்கார். அதனால் இப்போ ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கே என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதிமுகவில் இப்போ அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வந்து எந்த மாவட்டத்தில் வருது? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருது. அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிமுகவில் பெரிய பெரிய ஆளெல்லாம் இருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் எஸ்.டி. சோமசுந்தரம் காஞ்சிபுரம், மதனந்தபுரம் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பழனி, பல்லாவரம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ தன்சிங், சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், இந்த மாதிரி அறிமுகமான தலைவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஏன் இதே திருவள்ளூர் மாவட்டம் பெஞ்சமின், ஏன் அவங்களதுல யாரையா ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்து முக்கியமான ஆளாக பெரிய நல்ல வேட்பாளராக எடுத்து நிறுத்து வெயிட்டான ஆளாக நிற்க வைக்க வேண்டியதானே? அந்த தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு டாக்டருக்கு எதுக்காக எடப்பாடியார் சீட்டை கொடுத்துருக்காரு? இதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? ஸோ திமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் எந்த காரணத்தை கொண்டு தோக்கக்கூடாது, அதான் 2 பேருமே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. மறைமுக கூட்டணி நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும். அதனால தான் இவங்க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல எடப்பாடி பிஜேபி விட்டு எதுக்காக பிரிஞ்சு வந்தார்? ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு, அண்ணாமலையை தலைமை பதவியிலேருந்து தூக்கணுன்ற ஒரு வார்த்தையை கொடுத்து. இதுலேருந்தே பொதுமக்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. எடப்பாடியாருக்கு வேற பாயிண்டே கிடைக்கலையா? ஸ்டாலின் கூப்பிட்டு பங்காளிங்க 2 பேரும் பேசிட்டாங்க. எடப்பாடியை கூப்பிட்டு ஸ்டாலின் பேசிட்டார். பங்காளி, தமிழ்நாட்டில் ஜெயிச்சா நம்ம தான் ஜெயிக்கணும், கொள்ளையடிச்சா நம்ம தான் கொள்ளையடிக்கணும், நடுவில் வேற எவனும் வந்துடக்கூடாது.
இப்போ அண்ணாமலையோட அசுர வளர்ச்சியை நீ பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த தடவை கூட்டணி வச்சு ஒரு 15 சீட் பிஜேபி வந்துருச்சு. நாளைக்கு ஒன்றை இறக்கிட்டு முதலமைச்சர் பதவியில் அந்த ஆள் தான் உட்காருவான். பிஜேபி கேட்பாங்க. அதனால இப்பயே நீ பிஜேபியை கழட்டி விட்டுரு. நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, நீ வந்தாலும் நான் சம்பாதிக்கலாம், நான் வந்தாலும் நீ சம்பாதிக்கலாம். அதனால இப்பயே கழட்டி விட்டுருன்னு சொல்ல போய் தான் அண்ணாமலையை டார்கெட் பண்ணி எடப்பாடி கிளீனாக வெளியில் போனது. ஆனால் இதுக்கான பலனை நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே எடப்பாடி அனுபவிப்பார். என்ன நடக்க போகிறதுன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். அவர் உஷாராயிடுவார். என்ன நடக்குமோ அது நடக்கும். ஏன்னா அமித்ஷாவை பற்றி உனக்கு தெரியாது, தெரியும். இதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு தெரியுது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக போகுதுன்னு. அதனால் உண்மையான கூட்டணி திமுகவும் அண்ணா திமுகவும் தான். காங்கிரஸே கம்யூனிஸ்டெல்லாம் சும்மா கை தொடக்கிற மாதிரி தொடச்சிட்டு தூக்கி போட்டுருவானுங்க. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதில் முக்கியமாக பேசி வச்சு இருக்கிறது திமுகவும் அண்ணா திமுகவும் தான். மறைமுக கூட்டணி அண்ணா திமுக கூட பிஜேபி கிடையவே கிடையாது. அண்ணாமலை ஆரம்பத்திலே சொல்லிட்டார், என் பதவி போனாலும் நான் அதை பற்றி கவலைப்படலை, பதவிக்காகவும் பணத்துக்காகவும் நான் அரசியலுக்கு வரலைன்ட்டு. அதனால் அவர் இப்போ இருக்கிறது எல்லாத்தோட கான்செப்டே திமுக அண்ணா திமுக 2 பேரோட கான்செப்டே அண்ணாமலையோட வளர்ச்சியை பிடிக்காம அவரை எப்படியாவது விரட்டணும். அது நடக்கவே நடக்காதே. அதை பிஜேபி செய்யவும் செய்யாது. நான் சவாலே விடுறேன். இதுதான் உண்மை. திமுகவின் தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் விலை வந்து குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க, பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாமானியரா இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது போன சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக தலைவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? நான் வந்தா கேஸுக்கு 100 ரூபா குறைப்பேன்னாரு. இது வரைக்கும் குறைச்சிருக்காரா? 100 ரூபா குறைக்கிறதுக்கே இங்க வக்கு இல்லை. இவர் வந்து 500 ரூபா குறைக்க போறாரா? இதுவும் பொய்யான வாக்குறுதி தான். இவங்க சொன்னதை எதையுமே செய்ய மாட்டாங்க. பெண்களுக்கு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் 1000 ரூபான்னாரு, வழங்கினாரா? இல்லை. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை இப்போ குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் இது வரைக்கும் குறைச்சாரா? அந்த 3 ரூபாயா குறைக்கல இன்னும். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி 65 ரூபா கொண்டு வரோம், 75 ரூபா கொண்டு வருவோன்ற இதெல்லாம் பொய்யான வாக்குறுதி. இப்போ சமீபத்தில் அந்த இதுலேயே வாக்குறுதியிலே பார்த்துருப்பீங்க, அரைச்ச மாவையே போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். மாவாட்டிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் நீட்டுக்கு வந்துட்டாங்க அப்பாவும் பிள்ளையும். நீட்டு விளக்கு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீட்டுக்காக கையெழுத்து எங்கெல்லாம் நடத்தினீங்களா? அந்த கையெழுத்து பேப்பர்லாம் எங்கே போச்சு? ஜனாதிபதி கிட்டியா? குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டானுங்க. அதனால் அரைச்ச மாவியா மறுபடியும் அரைச்சிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. புரியுறதுங்களா? இவனுங்களுக்கு வந்து நல்லா தெரியும். மக்களே, நான் தப்பாக பேசுகிறேன், நீங்கள் நினைக்காதீங்க. இவனுங்களுக்கு வந்து உங்களுடைய மென்டாலிட்டி நல்லா தெரியும். தவறை நீங்கள் தட்டி நிச்சயமாக கேட்க மாட்டீங்கன்ட்டு. பொதுமக்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், தைரியமாக திமுக காரங்க வந்து கேட்டாங்கன்னா இதை தட்டி கேளுங்க பொம்பளைங்க. சரிப்பா, 500 ரூபா கேஸு குறைக்கிறேன்னு உங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. முதல்ல போன தேர்தல் 100 ரூபா குறைப்பேன்னு சொன்னார், அதையே குறைக்கலையே. இப்போ எப்படி 500 ரூபா குறைப்பாருன்ட்டு. அதுக்கு அவனும் இன்டெலிஜென்ட்டாக பதில் சொல்லுவான். ஏன்னா திமுக காரன் பயங்கரமான ஆள். முழு பூசணிக்காக சோத்துலேயே மறைப்பானுங்க. அப்பேற்பட்ட கில்லாடி கேடிங்க அவனுங்க. அதுக்கு என்ன சொல்லுவான், நிச்சயமாக செய்வாங்கம்மா, கவலையே படாதம்மா அப்படின்னு வாய் சாவடா விடுறதுலாம் குறைச்சலே இருக்காது. வாயில் வந்து குறைச்சலே இருக்காது திமுக காரனுக்கு. ஆனால் தயவு செய்து இதெல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. இவனுங்க கொடுத்த வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்ற முடியாது. அதே மாதிரி அவங்க இந்தியா கூட்டணி தலைவர் ஒருத்தர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் ஜெயித்தால் வருடத்துக்கு பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். நல்லா சிந்திச்சு பாருங்க. 1,42 லட்சம் பேர் வாக்காளர்கள் மக்கள் தொகை. இதில் 70 லட்சம் பேர் பெண்கள்னு வச்சுப்போம். இவங்க கூட்டணி தர்மம் படி ஒரு 2 லட்சம் பேர் பணக்கார பெண்கள், கோடீஸ்வர பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. மீதி 68 லட்சம் பெண்கள். இந்த 68 லட்சம் பெண்களில் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா எவ்வளோ ஆகுது? 68 லட்சம் கோடி வருது. ஆனால் 2024 கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டே வந்து 45 லட்சம் கோடி தானே. நீ எப்படி 68 லட்சம் கோடி கொடுப்ப? இதுக்கு முதல்ல பதில் சொல்லு. சிந்தியுங்க. இந்த இடத்துல பொதுமக்கள் ஆகிய நீங்க நான் சொல்ற இந்த வார்த்தையை சிந்தியுங்க. ஸோ இதுவும் ஒரு பொய்யான வாக்குறுதி. முடியாது. முதல்ல கலைஞர் சொன்னார்ல அவர் ஆட்சியில், நான் வந்தால் 2 ஏக்கர் நிலம் தரப்படும். கொடுத்தாரா? இவங்க சொல்றது எல்லாமே வந்து விளம்பரத்துக்காகவும் உங்களை மயக்கிறதுக்காகவும் இருக்கிற வாக்குறுதியாக தான் இருக்கும். ஆனால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளாக தான் இருக்கும். அன்னைக்கு நான் முதல்ல என்ன சொன்னேன், நீட்டை ஸ்டாலின் இல்லை, அவங்க அப்பா கருணாநிதி இல்லை,
அவங்க அப்பா முத்து வேளாளரே வந்தாலும் ஒன்றும் ஆட்டவோ முடியாது, அசைக்கவும் முடியாதுன்னு. அதுதான் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதனால இவங்களால நீட்டையும் எடுக்க முடியாது, கேஸ் விலையை 500 ரூபாயும் குறைக்க மாட்டாங்க, பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் இந்த 1 லட்சம் ரூபா கொடுக்குறன்றதும் நடக்காத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள். இதுக்கு முதல்ல ராகுல் காந்தியை பதில் சொல்லுங்க வேண்டாம். நான் கேட்ட கேள்விக்கு இந்தியாவோட 2024 பட்ஜெட்டோட இதுவே 45 லட்சம் கோடி தான். எப்படி இவர் 68 லட்சம் கோடி கொடுப்பார்? இதுக்கு ஒண்டி பதில சொல்லுங்க வேணா. அவர் வீட்டிலேருந்து எடுத்து கொடுப்பாரான்னு கேட்டு சொல்லுங்க. அதனால தயவு செய்து மக்களே இந்த மாதிரி வாக்குறுதிகளுக்கு நம்பிடாதீங்க. எப்படி இந்தியா கூட்டணி வரப்போறது இல்லை நல்லாவே தெரியும் திமுக திராவிட மாடல் தலைவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, மேலே அவனுங்க வர்றானுங்க, நாசமாக போடுறானுங்க, அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நமக்கு இந்த தமிழ்நாடு முட்டாள் ஜனங்க முக்கியம்னு அவன் சொல்கிறான். இப்படியே சொல்கிறான் திராவிட மாடல். இந்த ஜனங்கிட்ட நம்ம ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிச்சு போய் நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். அதான் நமக்கு தேவை. பதவியும் பணம் தான் நமக்கு முக்கியம். அதனால் அங்கே அவங்க வரல அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. அப்புறம் போய் மோடி காலில் கூட விழுந்துருவோம் நம்ம மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாலும். அதுக்கு தான் நம்ம தான் கவலையே படமாட்டோமே. பதவிக்காக பணத்துக்காக எதையும் செய்கிறவங்க தானே காலில் விடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த கான்செப்டில் தான் இப்போ அவங்க உங்களை ஏமாற்றி இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செய்து மக்களை அவங்க என்ன வாக்குறுதி சொன்னாலும் தலையாட்டிட்டு சரிப்பா போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க அப்பா வீட்டு காசுலேருந்து அவங்க கொடுக்கல, உங்கள் வரி பணத்துலேருந்து தான் கொடுக்குறான், வாங்கிக்கோங்க. ஆனால் போன உடனே குத்தும் குத்திடுங்க ஆப்போசிட்டில். பிஜேபிக்கு குத்தி மாபெரும் வெற்றியாட செய்யுங்க. இவனுங்களுக்கு இது ஒரு செருப்படியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் மோடி அண்ணாமலை வேற எந்த வார்த்தையும் வர மாட்டேங்குது திராவிட மாடல் வாயில. முன்னாடி அதிமுகவை திட்டுவார், எடப்பாடியை திட்டுவார். இப்போ திட்டுறாரா? ஏன் திட்டுறதில்ல? ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என்னடா இவ்வளோ வேலை பார்த்தமேட்டு. அப்பேற்பட்ட நிதிஷ்குமார், இந்த கூட்டணி உருவாக்கின நிதிஷ்குமாரே ஓடியான்ட்டார் இந்த பக்கம். இவனுங்க தேராத கேசுறான்ட்டு இந்த கெஜ்ரிவால் புலம்புறான் உள்ளே உக்காந்துக்கிட்டு. உள்ளே போட்டாங்க ஜாமீன் கொடுங்கன்ட்டு. 8 தடவை சம்மன் அனுப்பிச்ச போது நாயை நீ ஒழுங்காக போய் ஆஜராயிருந்தா உனக்கு கேட்டா இந்த நிலமை வருது கேட்குறான். உன் திமிரு அமலாக்கத்துறைனா அவ்வளோ சர்வ சாதாரணமாக நினைச்சிட்டிங்க. அடுத்தது இது இருக்கு, இங்கே திராவிட மாடலில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து இந்த இதுவெல்லாம் எந்த திட்டத்தையும் அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க, உங்களுக்கு எதையும் செய்யவும் மாட்டாங்க. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள். முக்கியமாக பெண்களுக்கு நான் இதை சொல்கிறேன். திமுககாரன் ஓட்டு கேட்டு வந்தானா அவனை செருப்பால் அடித்த மாதிரி இந்த கேள்வி கேளுங்க. ஏண்டா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் தானே சொன்னேன். அப்புறம் வந்த உடனே ஏன் மாற்றினீங்கன்னு கேளுங்க. முதல் கேள்வி. தகுதியானவர்களுக்கு மட்டும்னு சொல்லி ஏன்டா ஏமாத்தினீங்கன்னு கேளு. 2வது கேள்வி, அன்னைக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லி தானே போன தடவை ஓட்டு கேட்டீங்க, அந்த 100 ரூபாயா குறைக்கல, இன்னைக்கு நீங்கள் 500 ரூபா குறைச்சிட போறீங்களா, இது எப்படி செய்வீங்கன்னு கேளுங்க. துண்டா காணும் துணியை காணும் ஓட்டுவான் திமுககாரன் பூரா. இதை நீங்கள் பொதுமக்கள் கேட்கணும், பெண்கள் நிச்சயமாக கேட்கணும். இது வரைக்கும் நீங்கள் கேட்காம இருந்து தான் இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதை முதல்ல நீங்கள் சிந்தியுங்க. நாங்கள் காசு கொடுத்து தானே ஓட்டு வாங்கினா, நீங்கள் காசு கொடுத்து தானே வாங்கி தானே ஓட்டு போடுங்க, ஏன் கேள்வி கேட்குறீங்க கேட்டானா ஒரே கேள்வி கேளுங்க. உங்கள் அப்பா வீட்டு காசையாடா கொண்டு வந்து கொடுத்த? உங்கள் அப்பா மாவனை உங்கள் அப்பா வீட்டு காசையா கொண்டு வந்து கொடுத்த? எங்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்ச பணத்தை தானேடா கொடுத்தேன்னு கேளுங்க அவனுங்களை. அப்போ தான் இவனுங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். இந்த கேள்விகளை ஒரு 20% பொம்பளைகளாவது நீங்கள் கேட்டீங்கன்னா, அது நியூஸாக வந்ததுன்னா நான் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.